சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 21/7/2026 செவ்வாய்க்கிழமை, ஆடி மாதம் 5ஆம் நாள், அஷ்டமி திதி நாளை அதிகாலை 5:17 வரை, சித்திரை நட்சத்திரம் இன்று இரவு 8:49 வரை. இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக திருவாதிரை, சுவாதி, சதயம் ஆகிய ராகுவின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே நல்ல பணவரவுகள், தனலாபங்கள் கிடைக்கக்கூடிய, குடும்பத்தில் நல்ல நிம்மதியான சந்தோஷமான அமைப்புகள் உருவாகக்கூடிய சிறப்பான நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. தாராபலம் பெற்ற இந்த நாளில் மேற்கண்ட 3 நட்சத்திரக்காரர்களும் தங்களுடைய வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் போன்ற ஏதேனும் ஒரு அமைப்புகளில் ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடியவற்றை செய்து அதன் மூலமாக வெற்றிகளை அடையக்கூடிய அருமையான நல்ல நாளாக அமைந்திருக்கிறது இன்று. அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேசராசிக்காரர்களுக்கு சந்திரன் 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய, ராசியை சுபர் பார்க்கக்கூடிய வளர்பிறை சந்திரன் இப்போது ராசியை பார்க்குறார். பெரிய அளவில் நன்மைகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு. சுற்றி இருக்கிறவங்க எல்லாருக்குமே இதுவரைக்குமே இருந்த அளவிற்கு ஒரு எரிச்சலூட்டும் தன்மைகள்லாம் விலகக்கூடிய நாளாக இந்த நாள் மேசராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்கு. நம்ம நினச்ச மாதிரியே மற்றவங்க நமக்கு ஏதாவது ஒன்று செஞ்சு கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு கண்டிப்பாக அமைஞ்சிருக்குதுங்க. நண்பர்களால் உதவிகள் இருக்கும். இது வரைக்குமே தொல்லை கொடுத்த நண்பர் கூட, அல்லது பணம் வாங்கிக்கிட்டு இல்லைன்னு சொன்ன நண்பர் கூட திருப்பி கொடுக்க ஆரம்பிக்கின்ற ஒரு முதல் நாளாக இந்த நாளை கண்டிப்பாக சொல்லலாம். கணவன் மனைவி உறவு கொஞ்சம் சிறப்பாகவே இருக்கக்கூடிய தன்மைகள் இப்போது மேசராசிக்காரர்களுக்கு உண்டு. புதிதாக திருமணம் ஆனவர்களுக்கு கொஞ்சம் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருந்தது, அப்படியே விலகக்கூடிய தன்மை. கல்யாணமே ஆகாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு திருமணம் ஆவதற்கான நடைமுறை அமைப்புகள், ஒரு நிச்சயார்த்தம் வர்றது, பொண்ணு பார்க்குறது, மாப்பிள்ளை பார்க்குறது, இது மாதிரியான விஷயங்களில் ஒரு திருப்திகரமான நடவடிக்கைகள் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு சிறப்பு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. எளிய நிலையில் தொழில் பண்ணுறங்க, காலையில் நாம் பண்ணி அதை அப்படியே சாயந்தரத்துக்குள்ளே விற்றா தான் காசுன்ற மாதிரியாக ஒரு சிறு எளிய நிலையில் தொழில் செய்பவர்களுக்கு நல்ல வருமானங்கள் வரக்கூடிய அருமையான நாளுங்க இன்னைக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு எதிர்ப்புகள் விலகக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமையும். 6ஆம் இடத்துல இன்றைக்கு சந்திரன் வளர்பிறை அமைப்பில் வலுவாக இருக்கிறார். மனசு ஸ்திரப்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். தெளிவான முடிவெடுக்க முடியாமல் கொஞ்சம் தடுமாறிக்கிட்டு இருந்தீங்க இல்லையா, இதை பண்ணுறதா அதை பண்ணுறதா, இவரை நம்புறதா அவரை நம்புறதா, பாம்பா கயிறான்னு நம்ப முடியாத ஒரு சூழல்கள் எல்லாம் இன்றைக்கு வெளியேறி நல்ல விதமாக இதைத்தான் செய்யணும் அதைத்தான் செய்யணுன்ற மாதிரியாக தெளிவுகள் பிறக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையுங்க. பெரியவர்களுக்கு, கொஞ்சம் வயசானவங்களுக்கு, ஒரு 50-60 வயசு தாண்டினவங்க எல்லாருக்குமே ஹெல்த்து நல்லா இருக்கக்கூடிய, ஹெல்த் இஷ்யூஸ் எதுவும் இல்லை அப்படின்றத நம்ம மனசு உணரக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு வளர்ச்சிக்கான கடன்கள் அமையக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஹவுசிங் லோன் ரொம்ப நாளாக அப்ரூவல் ஆகலை நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்க, சிபில் ஸ்கோரில் அப்படி இப்படி இருந்துட்டாங்க, கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகிப்போச்சு, மறுபடியும் அதை கரெக்டாக கொண்டு வரணும், பேங்க்கில் இப்படி சொல்கிறாங்க அப்படி சொல்கிறாங்கன்றவங்க எல்லாருக்குமே கடன் வாங்குவதற்கான சில ஆயத்தங்கள் ஏற்படக்கூடிய தன்மைகள், அதன் மூலமாக வளர்ச்சிகள் இருக்கக்கூடிய தன்மைகள் என நல்லவைகள் கூடுதலாக நடக்கக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குங்க ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. மிதுனராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் செயல்படக்கூடிய நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையும். தொட்டது துலங்கக்கூடிய சிறப்பான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. வளர்பிறை சந்திரன் 5ஆம் இடத்தில் இருக்கிறார். பிள்ளைகள் சார்ந்த விஷயம் பெரிய அளவில் நன்றாக இருக்கும். சிலருக்கு பார்த்திங்கன்னா எனக்கு மனசு திடப்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறத பிடிக்க ஆசைப்படாதேன்னு பெரியவங்க அடிக்கடி சொல்லுவாங்க இல்லையா. நமக்கு எது தேவை, நமக்கு எது சரியானது என்பதை அப்படியே தீர்மானிக்கக்கூடிய அமைப்பு, அது ஏதாவது ஒன்றில் லட்சியங்கள் நிறைவேறக்கூடிய சில வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு என இளைஞர்களுக்கும் நடுத்தர வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இப்போது மனசை உறுத்திக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயத்திற்கு இன்றைக்கோ நாளைக்கோ தீர்வுகள் கிடைக்கக்கூடிய, அது உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. வியாபார பெருமக்களுக்கு லாபங்கள் பெரிய அளவில் இன்றைக்கு இருக்கும். 5ஆம் இடத்திலிருந்து 11ஆம் இடத்தை சந்திரன் தொடர்பு கொள்ளுகிறார். தொழில் முனைவோர்களுக்கு இதுவரைக்கும் இருந்து வந்த தேக்க நிலைமை, ரியல் எஸ்டேட் பண்ணுறங்க ஒன்று கூட விற்கலைங்க, ஒரு பில்டர் கட்டுறங்க அதுவும் சரியாக வரலைங்க, இந்த மாதிரியான எதையோ ஒன்றை செய்து லாபம் பார்க்காமல் இருக்கக்கூடியவர்களுக்கு லாபங்கள் வரக்கூடிய அதிர்ஷ்ட நாளாக அமைஞ்சிருக்குங்க மிதுன ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு.
கடகராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் 4ஆம் இடத்தில் வளர்பிறை சந்திரன் அமைப்பில் 10ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்ளக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. கடகத்திற்கு இப்போது சோதனைகள் கிட்டத்தட்ட ஒரு 90% தீர்ந்து விட்டன அப்படிங்கிறது தான் உண்மை. இன்றைக்கு அதை நீங்களே மனசார உணரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் கண்டிப்பாக அமையும். சுகஸ்தானம் வலுவடைஞ்சிருக்கு. வீடு வாகனம் வண்டி சார்ந்த விஷயங்களில் இது வரைக்கும் இருந்தது தான் நெகட்டிவ் விலகும். எப்போ பார்த்தாலும் வண்டி செலவு வச்சுக்கிட்டே இருக்குது, அல்லது வீடு கட்ட முடியல, அல்லது வீடு கட்ட பாதியில் நிறுத்தி வச்சுருக்கிறேன், வீடு வாங்குறதுக்கு அட்வான்ஸ் கொடுத்துருக்குறேன், அதை கண்டினியூ பண்ண முடியுமான்னு தெரியல, ஐயா வீடெல்லாம் வாங்கிட்டேன், 3 டியூ இன்னும் கட்டவே இல்லை, சொந்த வீட்டுக்குள்ளே தான் இருக்கிறேன், ஆனால் அந்த வீட்டை கண்டினியூ பண்ண முடியுமா முடியாதானே ஒரு டவுட் இருக்குது. இந்த மாதிரியான வீடு சார்ந்த வாகனம் சார்ந்த குழப்ப அமைப்புகளில் ஒரு தெளிவுகள், அதற்கேற்ற வருமானம், தெளிவுனா என்ன, டியூ கட்டுற அளவுக்கு வருமானம் வரணும் இல்லையா, அந்த வருமானங்கள் வரக்கூடிய ஒரு அருமையான நாளாக இந்த நாள் அப்படியே அமைஞ்சிருக்குங்க. மனசு ஸ்திரப்படுங்க. சுகஸ்தானம் இன்றைக்கு வலிவடைந்திருக்கின்ற காரணத்தினால நமக்கு என்ன தேவையோ அந்த ஒரு பொருளை வாங்கி சந்தோஷப்படக்கூடிய அமைப்புகளும் இன்றைக்கு இருக்குது. சிலருக்கு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பயணங்கள் ஏற்படும். ஒரு நம்ம 2 வீலர்லேயே போயிட்டு வந்துடுறேன், பக்கத்து ஊருக்கு பஸ்ஸில் போயிட்டு வந்துடுறேன்ற மாதிரியாக ஒரு சிறு பயணத்தின் மூலமாக ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு. ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு ராசிபலன் நிகழ்ச்சி தொடரும். ராசிபலன் நிகழ்ச்சி தொடர்கிறது. சிம்மராசிக்காரர்களுக்கு முயற்சிகள் பலிக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. 12ஆம் அதிபதியான சந்திரன் இன்றைக்கு 3ஆம் இடத்திலிருந்து பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறார். இது ஒரு மிகப்பெரிய யோக அமைப்பு. அதைவிட மேலாக செவ்வாய் இப்போது உங்களுக்கு சாதகமான அமைப்பில் இருக்கின்ற காரணத்தினால் கடந்த 2-3 மாதங்களாக டிஸ்டர்ப்டு அமைப்புகள் இருக்கக்கூடிய பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தைரியம் பிறக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அப்படியே அமைஞ்சிருக்கு. உண்மையிலேயே அட்டமத்து சனி உங்களை ஒரு லைட்டான்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு ஷேக் பண்ணிடுச்சு அப்படின்றது தான் உண்மை. இந்த அட்டமத்து சனியின் காரணமாக அப்படியே நேராக சென்று கொண்டிருந்த சில விஷயங்கள் தலைகீழாக திரும்பி அப்படியே பின்னடைவுகளை சந்தித்து கொண்டிருக்கின்ற சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்குமே வாழ்க்கையில் முன்னேற்றம் வரக்கூடிய நம்பிக்கைகள் பிறக்கக்கூடிய ஒரு ஆரம்ப நாளாக இந்த நாள் அமையும். மனசு தெளிவான முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு, நல்ல அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. இவர் மூலமாக இதை செய்யலாம், இவர் மூலமாக இதை செய்யலாம் என்கின்ற மாதிரியாக குழப்பங்கள் தீர்க்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சிலருக்கு தம்பி தங்கையால் இன்றைக்கு ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு யோக நாளாக அமைந்திருக்கிறது. சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்கும் வயதிற்கு ஏற்றாற்போல இன்றைக்கு. கன்னிராசிக்காரர்களுக்கு குடும்ப நன்மைகள் அமைதிகள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். இளைய பருவத்தினருக்கு குடும்பம் அமையக்கூடிய சில சந்தர்ப்பங்கள், அதற்கான அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் கண்டிப்பாக அமையும். பெரியவர்களுக்கெல்லாம் வாக்குப்பளிதம் ஏற்படக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. எல்லா நிலைமைகள்லையும் இவரை இப்படி பண்ணலாம், அவரை இப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு தொழில் முனைவோர்கள் எல்லாருக்குமே இந்த இடத்தை இவருக்கு கொடுக்கலாமா, இந்த இடத்தை இவருக்கு கொடுக்கலாமான்றதில் ஒரு முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. பணம் வரக்கூடிய வழிகள் தெரியக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும். இன்டர்வியூக்கு போகிறவங்களுக்கு இன்றைக்கு சக்ஸஸ் இருக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. தொழிலை ஆரம்பிக்கலாமா, வேலையை விட்டுறலாமா, அல்லது வேலையில் இருந்துக்கிட்டே தொழிலை ஆரம்பிக்கலாமான்ற குழப்பங்கள் இன்றைக்கு தீர்ந்து எது செய்தாலும் அது உங்களுக்கு சரியாகவே நல்லபடியாகவே நடக்கும் என்கின்ற நம்பிக்கைகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குதுங்க. ஆண் பெண் உறவுகள் கொஞ்சம் சிறப்பாகவே இருக்கும். ஓரளவிற்கு இவரை நம்பலாம் அவரை நம்பலாம் என்கின்ற மாதிரியாக மனம் காலையிலிருந்து அவருடைய தீர்க்கமான முடிவை எடுப்பதற்கான ஒரு தகுதியோடு இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அப்படியே கன்னிராசிக்காரர்கள், குறிப்பாக இளைய பருவத்தினர் எல்லாருக்குமே ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடியவர்கள் ஜெயிக்கக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. துலாம் ராசிக்காரர்களுக்கு ராசியிலேயே வளர்பிறை சந்திரன் வலிமையாக அமர்ந்திருக்கக்கூடிய கௌரவம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். வேலை செய்கிற இடமா இருக்கட்டும், தொழில் பண்ணுற இடமா இருக்கட்டும், வியாபாரம் பண்ணுற இடமாக இருக்கட்டும், சுற்றுப்புற சூழ்நிலையில் இன்றைக்கி நீங்கள் தனிப்பட்டு கவனிக்கப்படக்கூடிய நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையும். பரவாயில்லைங்க, இதை இவர் இப்படி செஞ்சுட்டாரே, இந்த வயசுக்கு இப்படி செஞ்சுருக்கிறாரே, இது இப்படி பண்ணியிருக்கிறாரே, எப்படி இவ்வளவு நாள் இந்த திறமைகளை மனதிற்குள்ளேயே அப்படியே அடக்கி வைத்திருந்தார் என்கின்ற மாதிரியாக துலாம் ராசிக்காரர்களுடைய திறமையான அமைப்புகளை மற்றவர்கள் வியந்து பார்க்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும்.
ஏதாவது ஒன்று புதுசாக உங்ககிட்ட இன்றைக்கி சேரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் கண்டிப்பாக இருக்கும். ஒரு புதிய ஆடை, புதிய நகை, இந்த மாதிரியான விஷயங்கள் ரொம்ப நாளாக விரும்பி இதை வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்த ஒன்றை வாங்கி சந்தோஷப்படக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அப்படியே துலா ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைஞ்சிருக்குங்க. பெண்வழி உறவுகளால் இன்றைக்கு அவரவருடைய பிறந்த ஜாதக அமைப்பிற்கு ஏற்றாற் போல சந்தோஷம் இருக்கும். சித்தி, அம்மா, பெரியம்மா, அத்தை மாதிரியான ஒரு வயது மூத்த அமைப்புகள் மற்றும் அக்கால் தங்கை உறவுகள், காதலன் காதலி உறவுகள் எல்லாம் சிறப்பாக இருக்கக்கூடிய பெண்களினால் ஆண்களுக்கும் ஆண்களினால் பெண்களுக்கும் நல்லவைகள் நடக்கக்கூடிய யோக நாளுங்க இன்னைக்கு. விருச்சிகராசிக்காரர்களுக்கு பாக்கியாதிபதியான சந்திரன் இன்றைக்கு 12ஆம் இடத்தில் மறைந்திருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். 12ஆம் இடத்துல சந்திரன் மறைந்தாலே பயணங்களால் வளர்பிறை அமைப்புகள் இருக்கிறனால லாபங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு. வடமேற்கு திசை நோக்கிய பயணங்கள் இன்றைக்கு கை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் பெரும்பாலான விருச்சிகராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இருக்கும். சிலருக்கு பயணங்கள் இருக்கும், சிலருக்கு விரயங்கள், செலவுகள் கண்டிப்பாக உண்டு. பணத்தை அப்படியே வீட்டுக்கு கொண்டு போக முடியாதபடி அல்லது வாங்குகிற சம்பளத்தில் கால்வாசியாவது இன்றைக்கு செலவு பண்ணித்தான் ஆகணுன்ற மாதிரியாக ஒரே நாளில் இவ்வளவு செலவா என்று கொஞ்சம் ஒரு மாதிரி நினைக்கக்கூடிய அளவிற்கு செலவுகள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். ஆனால் செலவுகள் இருந்தாலும் கூட அதை ஈடுகட்டக்கூடிய விதற்கு பணவரவுகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் பெரும்பாலான விருச்சிகராசிக்காரர்கள் எல்லோருக்குமே கண்டிப்பாக உண்டு. இன்னும் சிலருக்கு பார்த்திங்கன்னா ஏற்கனவே இருந்து வந்த ஒரு நோய் அமைப்புகளில் இருந்து வந்த பயங்கள், மனக்கலக்கங்கள் அப்படியே தீர்வாகக்கூடிய தன்மை. நம்முடைய உடம்புக்கு அப்படிலாம் ஒன்றும் நல்லா பெரிய அளவில் பெருசாக இல்லை, கண்டிப்பாக நம்முடைய உடல்நிலை நன்றாக இருக்கிறது, மனசு இந்த அளவுக்கு கஷ்டப்பட தேவையில்லைன்ற மாதிரியாக கலக்கங்கள் தீரக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு அட்டமாதிபதியான சந்திரன் இன்றைக்கு லாபஸ்தானத்தில் இருக்கிறார். பொதுவாகவே 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் எதிர்பாராத வெற்றி, எதிர்பாராத லாபம் போன்றவைகளை கண்டிப்பாக கொடுப்பார். லாப நாள் தான் இன்றைக்கி. அவரவருடைய வயது, தகுதி, இருப்பிடத்திற்கு தகுந்தாற் போல வியாபார பெருமக்களுக்கு ஓரளவுக்கு நல்ல காசு பணம் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. தொழில் முனைவோர்களுக்கு இன்றைக்கு போட்டியாளர்களிடமிருந்து வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். விவசாய பெருமக்கள் இந்த மாதிரி ஜீவன அமைப்புகள், சின்ன சின்ன மிஷின் வச்சுருக்கிறேன், ஒரு கார் ஓட்டுறேன், பைக் ஓட்டுறேன், இந்த மாதிரியாக தன்னுடைய உடல் உழைப்பை மட்டுமே நம்பி செய்யக்கூடிய தொழில் அமைப்புகளில் இருக்கக்கூடிய அத்தனை தனுசு ராசிக்காரர்களுக்கும் இரட்டிப்பு வருமானங்கள் அவரவருடைய ஜாதக தசாபுக்தி அமைப்பிற்கேற்றாற் போல நடக்கக்கூடிய ஒரு சுப நாளாகவே இந்த நாள் அப்படியே தனுசு ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே அமைஞ்சிருக்குங்க. மனசு கொஞ்சம் சாந்தமாக அமைதியாக இருக்கும், அதுவே ஒரு பெரிய விஷயம். இதை செய்யலாம் அதை செய்யலாம்ன்ற மாதிரியாக ஒரு தீர்மானத்தோடு எதையும் செயல்படுத்தக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அப்படியே அமைஞ்சிருக்குங்க. இன்னும் சிலருக்கு பார்த்திங்கன்னா பெரியவர்களுடைய ஆசீர்வாதங்களும் கிடைக்கக்கூடிய ஒரு யோக நாளுங்க இன்னைக்கு. ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு ராசிபலன் நிகழ்ச்சி தொடரும். ராசிபலன் நிகழ்ச்சி தொடர்கிறது. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு தொழில்துறை மேன்மைகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். வேலை சார்ந்த விஷயங்கள்ல இன்றைக்கு ப்ரொமோஷன்கள் இருக்கும். ஒரு 3-4 வருஷமாகவே ப்ரொமோஷன் கிடையாது, சம்பள உயர்வு கிடையாது, விலைவாசி பாட்டில் ஏறிக்கிட்டே போகுது, மற்றவங்கெல்லாம் நல்லா இருக்கிறாங்க, நான் மட்டும்தான் நல்லா இல்லை, எனக்கு மட்டும்தான் ஒரே மாதிரி சம்பளம், எனக்கு மட்டும்தான் ஒரே மாதிரி வேலை நினச்சிக்கிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே இன்னும் ஒரு வார காலம், மிஞ்சி போனால் 10 நாட்களுக்குள்ள வேலை செய்கின்ற இடத்தில் இதுவரைக்கும் இருந்து வந்த திருப்தி இல்லாத நிலைமைகள் மாறக்கூடிய நாளாக இந்த நாள் அமையுங்க. சிலருக்கு ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய அமைப்பு இன்றைக்கோ நாளைக்கோ கண்டிப்பாக உண்டு. இன்னும் சிலருக்கு கல்வி சார்ந்த விஷயங்களில் பெரிய ஒரு மாறுதல் நிச்சயமாக இருக்கும். இதை படிக்கலாமா, அதை படிக்கலாமா, இங்கே படிக்கலாமா, அங்கே படிக்கலாமா, உள்ளூர்லேயே படிக்கலாமா, வெளிநாடா, வெளிமாநிலமா, இந்த மாதிரியான விஷயங்களில் அப்பா அம்மாவுடைய பொருளாதார நிலைமை இப்படி இருக்கே அப்படி இருக்கே, இதை பண்ணலாமா அதை பண்ணலாமான்னு மாணவ கண்மணிகளுக்கு இதுவரைக்கும் இருந்து வந்த ஒரு குழப்பங்கள் அப்படியே தீரக்கூடிய அமைப்பு. தாயும் தந்தையும் உங்களை நீங்கள் நினைக்கக்கூடிய கல்வியை அப்படியே தொடர்வதற்கு அனுமதிப்பார்கள் என்கின்ற ஒரு சந்தோஷ சூழல் உருவாகக்கூடிய அமைப்புகள் இளைய பருவ மகர ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைஞ்சிருக்குங்க. மகர ராசிக்காரர்களுக்கு முன்னேற்றங்கள் கண்ணுக்கு நேரே தெரியக்கூடிய அருமையான நாளுங்க இன்னைக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு பாக்கியஸ்தானத்தில் சந்திரன் வலுவாக இருக்கிறார். ஆன்மீக உணர்வுகள் அதிகமாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். பெரும்பாலும் இந்த கும்பாபிஷேகம் போன்ற விஷயங்கள் அல்லது கோவில்களுக்கு அடிக்கடி போகக்கூடியவர்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா
குருவும் சனியும் ஒரு நிலையில் பெரிய சுபத்துவமாக இருக்கக்கூடியவர்கள், அதிகமாக ஆன்மீக ஈடுபாட்டில் இருப்பாங்க. இதில் கும்பராசிக்காரர்கள் கூடுதலாக இருப்பார்கள். கும்பராசிக்காரர்கள் பரம்பொருளுக்கு அப்படியே அடிபணிக்கக்கூடியவர்கள், பரம்பொருளை நினைத்து பக்தி பரவசமாகக்கூடியவர்கள் என்பது தான் உண்மை. அது இன்றைக்கும் நாளைக்கும் அதற்கான வாய்ப்புகள் பெரிய அளவில் கிடைக்கும். ஒரு வாலண்டியராக ஒரு கோவிலில் ஒரு தெய்வ திருப்பணி செய்யக்கூடிய அமைப்புகள், சிலருக்கு கோவில் திருப்பணிகளில் பங்கெடுக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் வரக்கூடிய அமைப்பு, சிலருக்கு சிவ தரிசனம் பெருமாள் தரிசனம் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. டக்குன்னு சில பேருக்கு குலதெய்வ ஞாபகம் வரும். குலதெய்வத்தை போய் பார்த்துட்டு வந்துடலாம்னு நினைப்பீங்க. அதற்கான வாய்ப்புகள், நம்ம நினச்சா மட்டும் தெய்வத்தை போய் பார்க்க முடியாதுங்க. தெய்வமே நம்மளை கூப்பிட்டா தாங்க நம்ம அங்கே போக முடியுன்றதை இன்றைக்கு உணரக்கூடிய அமைப்புகள் கும்பராசிக்காரர்களில் பெரும்பாலானவர்களுக்கு இருக்கக்கூடிய அருமையான நாளாக அமைஞ்சிருக்குங்க. கும்பத்திற்கு யோகங்கள் மற்றும் உழைப்பை உன்னதத்தை நீங்கள் புரிய வைக்கக்கூடிய அருமையான நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. மீனராசிக்காரர்களுக்கு சந்திரன் 8ல் மறைந்திருக்கின்ற சந்திராஷ்டம நாள். ஆனாலும் பெரிய கெடுதல்கள் எதுவும் கண்டிப்பாக இருக்காது. ஏன்னு சொன்னால் ராசி இன்றைக்கு சுபர்களால் வலுத்து பார்க்கக்கூடிய அமைப்பு மிக பிரமாதமாக இருக்கிறது. சந்திரன் 8ல் இருக்கும்போது மனசு மட்டும் கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். ஆக இன்றைக்கும் நாளைக்கும் அதை பண்ணணும் இதை பண்ணணும், ஒரு புதுசாக ஏதாவது ஒன்று தொடங்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு 2 நாள் கழித்து 3வது நாள் ஆரம்பிக்கக்கூடிய அமைப்புகள் சந்திராஷ்டம நாளான இன்றைக்கு கண்டிப்பாக அமைகின்றன. நெடுந்தூர பயணம் போகின்றவர்கள் சூட்கேஸில் நகை பணம் வச்சுருந்தீங்கன்னா அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. விலை உயர்ந்த செல்ஃபோன் வச்சுருக்கிறவங்க ஏதாவது ஒரு வகையில் அங்கே மறந்துட்டு இங்கே மறந்துட்டு அங்கே வச்சுட்டேன் அல்லது பயணத்தின் போது இப்படி ஆகிப்போச்சு அப்படி ஆகிப்போச்சுன்ற மாதிரியான ஒரு மறதியின் காரணமாக ஏதாவது ஒரு பொருள் நஷ்டம் ஏற்படக்கூடும் சந்திராஷ்டம நாட்களில் என்பதனால கவனமாக பொறுமையாக நிதானமாக இருக்க வேண்டிய நாளாக மீனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே வயதிற்கேற்றாற் போல இந்த நாள் அமையுதுங்க. சோஷியல் மீடியாவில் எல்லாமே வெளுத்ததெல்லாம் பால்னு நம்பக்கூடியவர்கள் எல்லாருக்குமே கொஞ்சம் ஒரு நிலையில் இதை பண்ணக்கூடாது அதை பண்ணக்கூடாது, இவரை நம்பக்கூடாது அவரை நம்பக்கூடாதுன்ற சில விதமான ஒரு புதிய அனுபவங்கள் ஏற்படும் என்பதால் எதிலையும் கொஞ்சம் கவனமும் எச்சரிக்கையும் இருக்க தேவையான நாளாக அமைஞ்சிருக்குங்க. அத்தனை மீனராசிக்காரர்களுக்கும் வயதிற்கு ஏற்றாற்போல இன்றைக்கு. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம். அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம். இன்றைக்கு நம்முடைய சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர் எல்லோருக்குமே அப்படியே புரிந்துக்கிற மாதிரியான எல்லோருக்கும் தேவைப்படுகின்ற ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார். ஐயா, ஜோதிட ரீதியாக தொழிலை தேர்ந்தெடுக்கிறது எப்படின்னு கேட்டிருக்கிறார். இது ஒரு மிக முக்கியமான ஒரு வார்த்தை. தொழில் இல்லாதவர்கள் இந்த உலகத்தில் இல்லவே இல்லை. எதையாவது ஒன்றை செய்து தான் அதில் சம்பாதிக்கிறோம். ஒன்று வேலை செய்கிறோம், அல்லது தொழில் பண்ணுறோம், அல்லது விவசாயம் பண்ணுறோம், அல்லது சின்ன சின்ன எளிய வேலைகளாக நிரந்தரம் இல்லாத வேலைன்னு சொல்லுவாங்க. ஒரு எலக்ட்ரீஷியன் வேலை ஒருத்தர் பார்க்குறாரு, டெய்லி அவருக்கு எலக்ட்ரீஷியன் வேலை இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆர்டர் வரும் பொழுது அல்லது கூப்பிடும்போது போய் பார்த்து அதன் மூலமாக பொருளை சம்பாதிக்கிறார். அதுவும் இந்த மாதிரியான ஒரு நிரந்தரமான வேலை, நிரந்தரம் இல்லாத வேலை, இந்த எல்லா அமைப்புகளும் தொழிலுக்குள் வந்து விடுகிறது இல்லையா? அப்போ ஜோதிட ரீதியாக ஒருவர் தனக்கு ஏற்ற தொழிலை எப்படி தீர்மானிக்கலாம், தேர்ந்தெடுக்கலாம் இன்றைக்கு ஒரு நேயருடைய கேள்வி. உண்மையை சொல்லப்போனால் ஒரு கிரகம் எந்த கிரகம் பாபத்துவத்தை அடைந்திருக்கிறதோ அந்த கிரகத்தினுடைய தொழில்கள் உங்களுக்கு ஒத்து வராது. இது ஒரு தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாலே சுபத்துவ பாபத்துவ கோட்பாடுகளின் அடிப்படையில் செவ்வாய் சனியோடு சேர்ந்து ராகுவோடு சேர்ந்திருக்கிறார், அல்லது ராகுவோடு மட்டும் சேர்ந்திருக்கிறார், சனியின் பார்வையில் இருக்கிறார். கூடுதல் பாபத்துவமாக செவ்வாய் இருக்கும் பொழுது கட்டிடங்கள் சார்ந்த தொழில், பூமி சார்ந்த ரியல் எஸ்டேட்டு, நெருப்பு சார்ந்த தொழில், இது எதுவுமே உங்களுக்கு கை கொடுக்காது. தாராளமாக உங்களுக்கு அறிந்த அத்தனை பேருடைய ஜாதகத்தில் இதை பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தொழிலில் ஒருத்தருக்கு நான் பில்டர் பண்ணி நஷ்டப்பட்டுட்டேன், நெருப்பு தொழில் செஞ்சு நஷ்டப்பட்டுட்டேன், அல்லது எனக்கும் கட்டிடத்துக்கும் ஒத்தே வரமாட்டேங்குதுன்னு சொன்னால் அவருக்கு செவ்வாய் பாபத்துவமாக இருக்கிறார் என்று அர்த்தம். அப்படியே எதிர்மறையாக மாறாக ஒருவர் கட்டிட தொழிலில் கொடிகட்டி பறக்கிறார், அல்லது பூமி சார்ந்த ரியல் எஸ்டேட் அமைப்புகளில் பெரிய அளவில் நல்லா இருக்கிறாரு, ஒரு பெரிய ஹோட்டல், ஒரு ஃபாஸ்ட் ஃபுட்டு கடை வச்சுருக்கிறாரு, அதில் அவருக்கு நல்ல வருமானம் வருதுன்னா இந்த செவ்வாய் நான் அடிக்கடி சொல்வதுகின்ற போல் சுபத்துவமாக குரு சுக்கிர வளர்பிறை சந்திரனுடைய தொடர்புகளில் இருக்கும் பொழுது அவருக்கு செவ்வாயின் தொழில்கள் எல்லாம் பெரிய அளவில் கை கொடுக்குங்க. இப்படி தாங்க நீங்கள் ஒவ்வொரு கிரகத்திற்கும் பார்த்துக்கணும். சனி வலுத்தால் இரும்பு வலுத்தால் என்பது அந்த காலத்தில் ஜோதிட மூல நூல்களில் ஸ்தான பலத்தை பெறுவதை மட்டும் சொல்லுகிறதுங்க. நான் அதை கொஞ்சம் இன்னும் நுணுக்கமாக சுபத்துவம் என்கின்ற அளவில் சனி எப்பொழுது ஒருவருக்கு சுபத்துவமாக இருக்கிறாரோ அவர் சனியின் காரக தொழில்கள் என்று சொல்லப்படக்கூடிய மெஷினரிஸு, இன்ஜினியரிங்கு, க்ரஷரு,
கல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், கருப்பு நிறம் சம்பந்தப்பட்டவைகள். ஒருவர் டயர் விற்கிறார், ஒருவர் ஆட்டோமொபைல் வச்சிருக்கிறார், அவர் ஜாதகத்தில் சனி சுபத்துவமாக இருப்பார். ஆக இதே மாதிரியாக கிரகங்கள் சுபத்துவமாக இருக்கும் பொழுது அந்த காரக தொழில் அவருக்கு விருப்பமாக இருக்கும். அது நன்றாகவே இருக்கும் என்பது தாங்க இதை ஒரு வரி பதில். இதை கொஞ்சம் விளக்கமாக சொல்கிறதா இருந்தால், புதன் ஒருவருக்கு சுபத்துவமாக இருக்கிறார், அவர் ஆடிட்டராக இருக்கிறார், அல்லது அவருக்கு கணிதம் சார்ந்த தொழில்கள், கம்ப்யூட்டர் சார்ந்த தொழில்கள், புதனுடைய செல்ஃபோன் கூட புதன் தாங்க. புதனுடைய காரக தொழில்களில் அவருக்கு ஆர்வம் இருக்கிறது. கல்வி நிலையங்களை நடத்துகிறார், நேர்மையான தரகு அமைப்புகள் வச்சிருக்கிறாரு, வெப்சைட்டு மூலமாக சோஷியல் மீடியாமாக சம்பாதிக்கிறார் அப்படிங்கிறது அர்த்தங்க. சந்திரன் ஒருவருக்கு சுபத்துவமாக இருந்தால் அவருக்கு ஏற்ற தொழில்கள் நீர் சார்ந்த தொழில்களாகவோ, உணவு சார்ந்த தொழில்களாகவோ, பதப்படுத்த உணவுகள் அல்லது நெல் போன்ற அமைப்புகள் சந்திரனுடைய காரகத்துவ அமைப்புகளில் அமையும். சூரியன் ஒருவருக்கு சுபத்துவமாக இருக்கும் பொழுது அவர் தலைமை பதவி அரசாங்க அமைப்புகளில் ஒரு எம்சியாகவோ, எம்எல்ஏ-ஆகவோ, மந்திரியாகவோ இருக்கக்கூடிய தகுதிகள், பொதுநலவாதியாக, பொது தொண்டராக இருக்கக்கூடிய அமைப்புகள் அப்படியே வரும். சுக்கிரன் ஒருவருக்கு சுபத்துவமாக இருந்தால் டெக்ஸ்டைல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதைவிட மேலாக டிராவல்ஸ் என்ற ஒரு மாதிரியான லக்ஸரி வெஹிக்கிள்ஸ் சம்பந்தப்பட்ட தொழில்கள்லாம் அமையுங்க. ஆக எந்த கிரகம் உங்களுடைய ஜாதகத்தில் அதிக சுபத்துவமாக இருக்கிறதோ அந்த கிரகத்தினுடைய தொழில்களில், காரகத்துவங்களின் மூலமாக, தொழில்களின் மூலமாக நீங்கள் ஜோதிட ரீதியாக சம்பாதிப்பீர்கள் என்பதே உண்மைங்க. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் நாளை காலை இதே ராசி பலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.